இந்தியாவின் புதிய நாட்டோ இணையும் இஸ்ரேல் UAE. துருக்கி சவுதி பாகிஸ்தானுக்கு ஸ்கெட்ச். அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் நாட்டோ அமைப்பிலிருந்து வெளியேறுவதற்கான வேலையை செய்து வருகிறார். அதே வேளையில் சவுதி அரேபியா பாகிஸ்தான் போட்டுள்ள பாதுகாப்பு ஒப்பந்தத்தில் துருக்கி இணைய தயாராகி வருகிறது. இது நம் நாட்டுக்கு பெரும் அச்சுறுத்தலை ஏற்படுத்தும் வகையில் உள்ளது. இந்த நிலையில்தான் பதிலுக்கு இஸ்ரேல், ஐக்கிய அரபு அமீரகம் ஆகியவற்றுடன் இணைந்து நம் நாடு நாட்டோ போன்ற அமைப்பை உருவாக்க திட்டமிட்டுள்ளது. இது நடக்கும் பட்சத்தில் அது நம்முடைய எதிரியான பாகிஸ்தான், துருக்கிக்கு பெரிய அடியாக மாறும். இது பற்றி விவரம் வருமாறு. நாட்டோ உலகில் 32 நாடுகளின் இராணுவ வீரர்கள் அங்கம் வகிக்கும் பெரிய அமைப்பாகும். அமெரிக்கா, ஐரோப்பிய நாடுகளின் பாதுகாப்புக்காக நாட்டோ தொடங்கப்பட்டது. இதில் அமெரிக்கா, பிரிட்டன், பிரான்ஸ், ஜெர்மனி உள்பட 32 நாடுகள் உள்ளன. இதில் 30 நாடுகள் ஐரோப்பா கண்டத்திலும் 2 நாடுகள் அமெரிக்கா கண்டத்திலும் உள்ளன. நாட்டோ உறுப்பு நாடுகளின் இராணுவ வீரர்கள் இந்த அமைப்பில் ஒன்றிணைந்து செயல்பட்டு உள்ளன. நாட்டோ உள்ள உறுப்பு நாடுகள் மீது போர் தாக்குதல் நடத்தும் போது இந்த நாட்டோ படைகள் களமிறங்கி பதிலடி கொடுக்கும். தற்போதைய அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் நாட்டோவில் இருந்து விலகுவதில் உறுதியாக உள்ளார். நாட்டோ கூட்டமைப்பில் உள்ள நாடுகளுக்கு அதிக வரி விதித்தது, நாட்டோவில் உள்ள டென்மார்க்கின் கிரீன்லாந்தை கைப்பற்ற ட்ரம்ப் துடிப்பது உள்ளிட்டவை ஐரோப்பிய நாடுகளை கோபப்படுத்தியுள்ளது. இதனால் எப்போது வேண்டுமானாலும் நாட்டோவில் இருந்து அமெரிக்கா வெளியேறலாம். பல நாடுகளின் இராணுவங்கள் ஒன்றிணைந்து உள்ளதால் தான் சர்வதேச நாட்டோ தான் பலமான அமைப்பாக உள்ளது. ஆனால் அமெரிக்கா விலகும் போது அதன் பலம் பல மடங்கு சரியும். இப்படி நாட்டோ அமைப்பில் குழப்பம் ஏற்பட்டுள்ள நிலையில்தான் சைலண்டாக பாகிஸ்தான், சவுதி அரேபியா, துருக்கி நாடுகள் கைகோர்த்து நாட்டோ அமைப்பு போன்று செயல்பட திட்டமிட்டுள்ளன. நீண்ட காலமாகவே மத்திய கிழக்கில் உள்ள இஸ்லாமிய நாடுகளின் பாதுகாப்புக்காக நாட்டோ போன்ற அமைப்பு ஏற்படுத்த வேண்டும் என்று பல முஸ்லிம் நாடுகள் முயல்கின்றன. ஆனால் இன்று வரை அது சாத்தியமாகவில்லை. இப்படியான சூழலில்தான் பாகிஸ்தான், சவுதி அரேபியா, துருக்கியின் இந்த செயல்பாடு இஸ்லாமிய நாட்டோ அமைப்புக்கு தொடக்க புள்ளியாக இருக்கலாம் என்று சொல்லப்படுகிறது. அதாவது கடந்த ஆண்டு பாகிஸ்தானும் சவுதி அரேபியாவும் பரஸ்பர பாதுகாப்பு சார்ந்த ஒப்பந்தத்தை மேற்கொண்டது. அதன்படி பாகிஸ்தான் மீது யாராவது தாக்கினால் சவுதி அரேபியாவும், சவுதி அரேபியா மீது யாராவது தாக்கினால் பாகிஸ்தானும் பதிலடி கொடுக்கும். இந்த ஒப்பந்தத்தில் தான் துருக்கி இணைய ஆர்வம் காட்டி வருகிறது. இது தொடர்பான பேச்சுவார்த்தை போய்கொண்டு இருக்கின்றன. இந்த ஒப்பந்தம் சாத்தியமாகும் பட்சத்தில் 3 நாடுகளும் இராணுவ கூட்டமைப்பை ஏற்படுத்தும். அது மட்டுமின்றி துருக்கி, சவுதி அரேபியா, பாகிஸ்தான் ஆகிய நாடுகளில் ஏதாவது ஒன்றில் யாராவது தாக்குதல் மீதமுள்ள 2 நாடுகளும் தங்கள் மீது தாக்குதலாக கருதி பதிலடி கொடுப்பார்கள். மேலும் சவுதி அரேபியாவிடம் பணம் உள்ளது, பாகிஸ்தானிடம் அணு ஆயுதம் உள்ளது, துருக்கி இராணுவ தொழில்நுட்பங்களை வைத்துள்ளது. இதனால் இந்த 3 நாடுகள் கைகோர்ப்பது அண்டை நாடுகளுக்கு பிரச்சனையாக பார்க்கப்படுகிறது. குறிப்பாக நமக்கும் பாகிஸ்தானுக்கும் பிரச்சனை உள்ளது. கடந்த ஆண்டு பாகிஸ்தான் மீது ஆபரேஷன் சிந்தூர் தாக்குதலின் போது துருக்கி அந்த நாட்டுக்கு உதவியது. இதனால் இந்த ஒப்பந்தம் தற்போது நம் நாட்டுக்கு பெரும் அச்சுறுத்தலாக பார்க்கப்படுகிறது. அதேபோல் துருக்கி, சவுதி அரேபியா, பாகிஸ்தானுடன் இஸ்ரேலுக்கு பிரச்சனை இருக்கிறது. மத்திய கிழக்கில் இஸ்ரேலும் துருக்கியும் எதிரெதிர் துருவங்களாக உள்ளன. அதேபோல் சவுதி அரேபியாவுக்கும் ஐக்கிய அரபு எமிரேட்ஸுக்கும் இப்போது பிரச்சனை உருவாகியுள்ளது. ஏமனில் உள்ள ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் ஆதரவு படையினர் மீது சவுதி அரேபியா சில வாரங்களுக்கு முன்பு தாக்குதல் நடத்தியதால் 2 நாடுகளுக்கும் இடையே நட்பு விரிசல் அடைந்துள்ளது. இது பற்றி சர்வதேச அரசியல் நோக்கர்களும் கருத்து தெரிவித்துள்ளனர். அமெரிக்க எழுத்தாளரும் பத்திரிகையாளருமான மைக்கேல் வாத்திகியோடிஸ் கூறுகையில், துருக்கி, சவுதி அரேபியா, பாகிஸ்தான் மற்றும் சீனா உள்ளிட்ட நாடுகளை எதிர்கொள்ளும் வகையில் இந்தியா ஐக்கிய அரபு அமீரகத்துடன் இணைந்துள்ளது. இதில் இஸ்ரேலை இணைத்து புதிய புவிசார் அரசியல் பாதுகாப்பை எடுக்கிறது. இது அமெரிக்கா, ஐரோப்பிய நாடுகளின் நாட்டோ அமைப்பின் அடுத்த பரிணாமமாக இருக்கலாம் என்று கூறியுள்ளார்.